ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் காலை வணக்கம். காலையில இன்னைக்கு எழுதுறது லேட்டு. பூரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆளை கூப்பிட்டாக்கு அது ஒண்ணு தெரியவும் செய்யல. தெரியும் எல்லாமே. இது வந்து தலையை தள்ளுங்க. தெரியும் எல்லாமே, ஆனா வந்து நடிக்குது. எங்க நம்மள செய்ய சொல்லிடுவோம் அப்படின்னு நடிக்குது. முடிச்சது லேட்டு. சரி, 2 பேரும் யாராவது ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் சீக்கிரம் சாப்பிட முடியும். கத்திங்க 2 கத்தி உண்டு, ஒரு கத்தி இப்பதான் எடுத்தேன். என்ன நர்ஸும் கண்ணு கத்தி எங்க தெரியுதா? இப்பதான் 2 ஒரு கத்தி தேங்காய் வெட்டன்னு எடுத்தேன். அப்ப வெள்ளை கலர் கத்தி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு காணாம போயிருமோ? உருட்டுங்க, உருட்டி வைங்க. இப்படி உருட்டுவாங்கல்ல. அது இது கழுவி எடுங்க. தொடங்கி இதுலதான் பின்ன தலையில வச்சு விட்டுங்க. அப்ப வந்து அப்படிலாம் கிடையாது. இதுலதான் உருட்டி நீங்க வச்சுட்டு போங்க. அப்போ நான் இந்த குருமையை வச்சுட்டு கூப்பிட. அவன் அரிசிக்க வர அவள்கிட்ட கொடுத்த வர அழகா உருட்டிட்டு இருப்பான். எங்க கம்பளம் விட்டு நல்லதானே வருது. நல்லதானே வருது. சுத்தி பிடிச்சிட்டு. அதாவது வந்துட்டு பூரியெல்லாம் நாங்கள் வீட்டில் செஞ்சது கிடையாது. நான் பூரி செய்கிறதுனா இது ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம். ஏன்னாக்கு வந்து பூரி சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. அதில் இந்த எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு அது என்னமோ தெரியல, நெஞ்சு கரிச்ச மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக கழியாத மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதிகமாக தண்ணி குடிக்கணும் போல் அப்படி ஒரு மாதிரி அந்த பூரி சாப்பிட்டாலே எனக்கு அப்படி தான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு நாங்கள் பூரி வீட்டில் நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும். அப்போ வந்து நிறைய தடவை வந்து பிள்ளைங்களே கேட்டிருக்காங்க, சும்மா சப்பாத்தியே செஞ்சிட்ருக்கீங்க, பூரி செஞ்சு தாங்க அப்படின்ட்டு. சரி, அப்போ இன்றைக்கி பிள்ளைங்களுக்காக பூரி செய்யலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பூரி செய்யறதுக்கு சரி அப்படி செய்யலான்னு நினச்சேன். ஆனால் வந்து இது யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி தந்ததுன்னா படப்படன்னு வேலை நடக்கும். காலையிலே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. இது நான் என்றைக்கு வச்சு முடிக்க போகிறேன்னு தெரியல. அதுக்கு இந்த கிழங்கு இதெல்லாம் வந்து வைக்கிறது ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களுமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டு மாவெல்லாம் உருட்டி ஹெல்ப் பண்ண தான் செஞ்சாங்க. அதனால் சீக்கிரம் முடிஞ்சது. அதனால தான் வந்து இவ்வளோ ரகலை. இதை வீடியோ பார்த்துட்டு வந்து யாரும் தப்பாலாம் நினைக்க வேண்டாம். நான் மைக்கு இருக்கதே மறந்துட்டேன். நிறைய வார்த்தைகள்லாம் இதில் வந்து பேசியிருப்பேன். அதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் விளையாட்டுக்காக தான், எதையும் கண்டுக்க வேண்டாம். சும்மா இதை ஒரு வீடியோவாக பாருங்கள், சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கு, பாருங்கள். அதாவது நம்ம அக்காமார்கள்லாம் வந்துட்டு நான் வந்து பேச மாட்டேங்கிறேன், நான் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறேன், ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படியெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்பதான் சீசன் முடிஞ்சிருக்கு, சரியா? சீசன் முடிஞ்சு வந்து இப்பதான் ஓரளவுக்கு வந்து வீட்டுல ஒரு 2 நாளாவது வீட்டுல இருக்கும். இந்த 2 நாளா நம்ம வீட்டுல சும்மா இருக்கல. அது வந்து ஏகப்பட்ட வேலை. 2 மாசம் நம்ம வந்து ஒரு வேலையுமே வீட்டுல செஞ்சிருக்க மாட்டோம். ஒரு வீடு தொடச்சிருக்க மாட்டோம், துணி துவைச்சிருக்க மாட்டோம், நேரம் கிடைக்காம, கிச்சன்லாம் ஒரு நீட் இல்லாம அப்படிதான். இப்பவுமே அப்படிதான் இருக்கு. இன்னமே கிச்சன் ஒதுக்கவே இல்லை. எல்லாம் அங்கேயுமா அப்படி இப்படி கிடக்கு. அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி நம்ம வேலை செஞ்சாதான் அது சரி பண்ண முடியும். அப்புறம் காலைல பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை. அந்த 2 நாளாவே நோட்டு வாங்கி அட்டை போடுறது, அவங்களுக்கு அட்டை போட தெரியாது, நம்ம தான் போட்டு கொடுக்கணும். அட்டை போட்டு கொடுத்துட்டு நோட்டு வாங்க போறது, இப்படி வந்து ஏகப்பட்ட வேலை எனக்கு.
இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகாம இருந்திருப்போம் தானே. அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் போகவே இல்லை, போக நேரம் கிடைக்காது. அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்படி வந்து ஏகப்பட்ட வேலை. அதனால வந்துட்டு வீடியோ போட்டே எனக்கு நேரம் இல்லைங்க. பார்த்துருப்பீங்க தானே, வந்து வில்லுப்பாடி சேனல்ல எவ்வளவு வீடியோ நான் போட்டே இருப்பேன். இப்போ வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கே வந்து நேரம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஏதாவது வீடியோ போட்டுதான் ஆகணும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த விளாக் சேனலும் விட்டுறக்கூடாது அப்படிங்கறத கஷ்டப்பட்டு நம்ம 15,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கோம். விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுல வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு பாட்டுக்கு போடணும், அதுக்கு நல்லா மேக்கப் பண்ணிட்டு போட்டாதான் அதுக்கு நல்லா இருக்கும். அது கூட நேரம் கிடைக்காம தான் நான் இப்ப வந்து இந்த சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக பேசி அன்னன்னைக்குள்ள வீடியோவை வந்து போட்டுட்டு இருக்கேன். அதனால ரிப்ளை தரலன்னு யாரும் வந்து வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒரு டைம் தாங்க. நிச்சயமா எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை தருவேன். இன்ஸ்டாகிராம்ல நான் வீடியோ போடுறதே கிடையாது. போட யூடியூப்லயாவது எப்படியாவது ஒவ்வொன்று போட்டுருவேன். ஆனா இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோவே போட முடியல, அவ்வளவு நேரம் நமக்கு கிடைக்காம இருக்கு. காலையிலுமே வந்துட்டு நம்ம இவ்வளவு நாள் நைட்டு ஃபுல்லாவே முழிப்பா. ஒரு 2 மாசமா நீங்களே பார்த்துருப்பீங்க, நைட்டு தூக்கமே இல்லாம இருந்திருக்கோம். இப்பதான் நம்ம ஒவ்வொரு வீட்டுல காலைல முழிக்கவே கஷ்டமா இருக்கு. முழிக்கைக்கு வந்து ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து நான் ஒரு 6 மணிக்கெல்லாம் முழிச்சிருவேன். ஏன்னா அப்ப முழிச்சாதான் நமக்கு அது முடியும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கறதுனால. மற்ற டைம் லீவ் அப்படிங்கறதுனால முழிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 மணி 10:30 ஆகுது. எப்படிதான் சீக்கிரமா எழும்பணும்னு நினைச்சாலும் நம்மளை விட அதிகமா நம்ம பிள்ளைங்க இருந்து தூங்குறாங்க. நம்ம தூங்குறதுனால அம்மாவும் தூங்குறாங்க, நம்மளும் தூங்குறது. நம்ம பிள்ளைங்க அதை விட அதிகமா இருக்கு தூங்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களான எழும்பவே இல்லை. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து ரிப்ளை தரல. அதுக்காக யாரும் நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதுக்கப்புறமா நேற்று நமக்கு ஒரு அக்கா கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லாமலே நம்ம கிட்ட சொல்லாமலே நமக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது அது மனசுக்கு சரி. ஒரு இதில் நான் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பரவாயில்ல, நம்மளுக்கும் நம்ம மேலேயும் ஒரு பாசம் வச்சு சரி நமக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. பார்த்தீங்களா, அது வந்து எப்படி சொல்லனே தெரியல. அது ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு வந்து காலையில பூரி வந்து எங்க வீட்டுக்காரர் மாவு கொஞ்சம் உருட்டி கேட்டேன். அதனால அவங்க மாவு பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் வேலையை திறக்கணும். எனக்கு இந்த கிழங்கு வைப்போம்யா பூரிக்கு, அது மட்டும் தான் வைக்கணும். வச்சுக்கலாம்னு நினைக்கேன். ஈஸியா வேலை முடிஞ்சுட்டே இருக்கு. முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா, ரிப்ளை தருவேன். எல்லாருக்கும் இதுவுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து சில இடத்துல வந்து நெட் இல்லாம மாட்டிக்கிடுவோம். அதனால லைவ் போடலாம். நிறைய பேர் ஏன் லைவ் போடலன்னு சொல்லி கேட்கீங்க. நமக்கு அங்க நெட் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நான் இங்க இருந்து 10 மணிக்கு லைவ் வரும், நான் ஏன் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். அங்க போனா அங்க நெட் கிடைக்காது. அதுக்கப்புறமா வந்து ஏன் லைவ் வரல ஏன் லைவ் போடல, ஏன் லைவ்ல அதுக்கு மேல வருது. அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை கொடுக்கதான் செய்யறேன். ஏன்னா நெட் இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கதான் செய்வேன். சரி, நம்ம தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால சரி, நம்ம தெரிஞ்சவங்க தானே, சரி அப்புறம் நம்ம ரிப்ளை கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதுல இருந்துக்கிறேன். அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, வேலையை பார்க்கலாம். அவ்வளவு கரிஞ்சிட்டு இருக்கு. வீடியோ பேசி அவ்வளவு கரிஞ்சிட்டு இருக்கு. பூரி உருட்ட வரணுமான்னு சொல்லு. அவளுக்கு தெரியாது, நான் சொல்லி தருவாங்க. அவளுக்கு தெரியாது, நீங்க வாங்க. அவளுக்கு கால்ல புண்ணு, நான் ஈஸியா சொல்லித்தரேன். அவ்வளவு வருத்தம் அவங்களுக்கு. அப்புறம் எப்படி எடுக்க முடியும் நேரம்? அவனா ஒத்தவே சரி, நீங்க உங்க பண்ணி சாயங்காலம் சாப்பிடுவே எல்லாரும். உன்னதான் கூப்பிடவே இல்லையே, கூப்பிட்டு வர சொல்லு போ. இப்படி நேரத்துல கொஞ்சம் உருட்டிட்டு வட்டையை வச்சு இப்படி ஒரு அமுக்கு. பப்பாளம் வந்துடும், பப்படை மாதிரி வரும். உருட்டுறியா? நீ பல் டச்சு வரைக்கும் நீ எவ்வளவு நேரம் ஆகும்? வந்திருக்கா ஊத்தவாயோட. எல்லாருக்கும் செய்யக்க அவ்வளவு மடி, பிஞ்சைக்கிற மட்டும் வருவாங்க. இல்ல
4 பேரா சேர்ந்து செஞ்சாதான் சீக்கிரம் சரி செய்ய முடியும் சாப்பிட முடியும்ட்டு இல்லை. காலையில மழை பெய்யுதான் வேற அவ்வளவு வைக்க இருக்கு. இன்னத்துக்குள்ள வைக்கணும் தெரியல. கிச்சன்ல நிக்க முடியல. நல்ல நேரம் பார்க்கணுமோ யாராவது போந்த இவ்வளோட கிடந்து வச்சிருக்கே மாட்டேன். அதில் வர சொல்லு, கொஞ்சம் ஒரு 2 நேரம் உருட்ட சொல்லு. அழகா உருட்டைக்கு வரவே இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு போயிட்டாவ. நீ பல் தேய்ச்சியா காலையில? பல் தேய்க்காம போய் டிவி முன்னாடி போய் இருக்கிறியோ? ஏன்டே இப்படி என்ன எல்லாரும் பாட கொடுக்குறியோ? அப்படி அந்த டிவில உங்களுக்கு என்னதான் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எப்ப கூடு கொஞ்சம் இல்ல கொஞ்சம் மாவு இருக்கிறது பிசைஞ்சுதாங்களா? ஓரளவுக்கு பூரி எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். வேலையெல்லாம் முடிய போகுது. ஆனா வெளியே கொஞ்சம் மழை தூத்திட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஏகப்பட்ட வெக்க. கிச்சன்ல நின்னாலே ஏகப்பட்ட வெக்கையா தான் இருக்கும். பூரி எல்லாம் சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. அவ உருட்டிட்டு இருக்கா பாருங்க. காமி அக்கால காமி அவ்வளவு காட்டாண்டாங்க. அவ மேக்கப் போடல. அவ உருட்டி வந்துட்டு இருக்கா. நான் பூரி போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கார் பூரி சூப்பரா வந்திருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே விட்டா கடை விட்டுருவேன். பூரிக்கு கிழங்கு காமி கட்டிக்கோங்க. கிழங்கு வச்சாச்சு. இன்னைக்கு சமையல் சூப்பர். அதை நல்லா ஓட்டுறேன். அது அப்படியே நல்லா அப்படியே உருட்டு பார்ப்போம். கரிஞ்சிச்சு. வீடியோல காமிக்கவே கரிஞ்சிச்சு.